பேண்ட்டு ஃப்ளாப் தைக்கிறது எப்படின்னு பாருங்கள். அது அந்த ஃப்ளாப் வந்து அயன் பண்ணி வச்சுட்டு கீழே ஒரு துணி மேலே ஒரு துணி தனித்தனியாக இருக்கும். இந்த மாதிரி துணி தனித்தனியாக இருக்கும். தனித்தனியாக உள்ளதை ஒன்றாக்கி அப்படி ஒரு தையல் ஓடுது. பேண்ட் ஃப்ளாப் இப்படி தான் தைக்கணும். தைச்சிட்டு அதை எடுத்து இப்போ வந்து தனித்தனியாக நேராக கட் பண்ணணும். அதை அப்படியே அதை திருப்பணும். பாருங்கள், இது வந்துட்டேன் ஒன்று. சரி பாப்பா அது கிளம்பி போயிட்டு மிட்டாய் வாங்கிட்டு வந்துச்சு பாருங்க. அது பேர் என்னது? லூப்பு தீனி. குட்டி அப்பளம் திருப்பிட்டு அது சைடு கார்னர் வந்து சரியாக இதாகாது. அதனால ஊசியில் குத்தி அதை திருப்பி அந்த இதை ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணி திருப்பி பாருங்கள், அது கார்னர் கரெக்டாக வரணும். அந்த மாதிரி ரெடி ஆனதை திருப்பி இதை வச்சு சுற்றி கார்னராக ஓட்டணும். கார்னர் ஃபுல்லாக முடிஞ்சுது. அப்படியே ஓட்டி முடிச்சாச்சு. அவ்வளோதான். வேலை முடிஞ்சா அவ்வளோதான். இதான் ஃப்ளாப் ரெடி. பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். ஃப்ளாப்பு கை கிலோ இப்படி தான் இருக்கணும். கார்னர் அப்படி ஓட்டி ஃபுல்லாகவே ஓட்டி முடிக்கணும். இதுதான் ஃப்ளாப். ஓகே.